கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் நிறைய குடும்பத்திலே அழைத்து பெற்றிருப்பீங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். சில குடும்பம் ஏன் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை, அந்த வீட்டுக்குள்ள ஏன் வருத்தம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்குள்ள செய்தியில ஆன்சர் இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா விளக்க வேண்டிய காரியத்தை விலக்கி விட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் விக்கிரத்துக்கும் நான் போவேன், உலக வழிபாடுகளுக்குள்ளேயும் நான் போவேன். சில குடும்பத்திலே போட்டோ வீட்டில் வச்சிருப்பாங்க, பலவிதமான போட்டோ வச்சிருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னோர்களுடைய நிறைய காரியங்களா இருக்கும். சில குடும்பத்திலே செத்து போன போட்டோ வச்சிருப்பாங்க. நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்கணும். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னா முதல்ல உண்மை, பரிசுத்தம். இந்த கடைசி காலம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், ஆனால் விக்கிரத்துக்குள்ளேயும் போறாங்க. விபச்சாரத்துக்குள்ளேயும் சில குடும்பம் போய் சிக்கி கொள்ளுது. சில குடும்பத்திலே மதுபான அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். தேவனை நாம் ஆராதிக்கணும் அப்படின்னா விளக்க வேண்டிய காரியங்களை விலக்கி விட்டு, எதெல்லாம் வேண்டாத காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் விலக்கி விட்டு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே அப்படின்னா அங்க வேற எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில குடும்பத்துல ஏன் பிரச்சனை தாண்டுது, ஏன் வீட்டுக்குள்ள ஏன் குழப்பங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, குடும்பம் ஃபுல்லா ஏன் சாபத்துல இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம், விக்கிரத்தினுடைய காரியங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அது ஒரு சின்ன ஒரு யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா பீரோல ஒளிச்சு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா யாராவது கொடுத்தேன்னு சொல்லி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க, இல்ல பர்ஸ்ல வச்சிருப்பாங்க. சின்னோண்டு ஒரு பொருள் தான் இருக்கும். எங்கெல்லாம் விக்கிரம் இருக்கோ அங்கெல்லாம் சாபம் இருக்கும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு, வேண்டாதெல்லாம் தூரத்துக்கு போட்டாச்சு அப்படின்னாலே ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது வீட்டுல கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அதுவும் தேவன் வெறுக்கிற சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, அந்நிய தேவர்கள் இருக்கக்கூடாது, உலக வழிபாடுகள் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போ ஒரு குடும்பம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்லயோ இல்ல நம்ம குடும்பத்திலயோ இல்ல நம்ம வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், அந்நிய தேவர்கள் இல்ல பாகால்கள் இல்ல அஸ்திரோத்து,
ஏதாவது விக்கிரத்தினுடைய காரியங்கள் இருக்கா, இதை முதல்ல நிப்பாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்து ஏதாவது ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா அதை விலக்கி விட்டு, தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு, அவங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்கக்கூடாது. மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் ஆவியா இருக்காரு, பரிசுத்தமா இருக்காரு, அவர் உண்மை உள்ள தேவன். அப்ப தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பலவிதமான சடங்காச்சாரம், பலவிதமான காரியத்துல போய் சிக்கி கொண்டு அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களோ, ஆலயத்துக்கு யாரெல்லாம் புறப்படுறீங்களோ, குடும்பமா போக முடியுதா, இன்னும் வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா, யாராவது விக்கிரத்துக்குள்ள இருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் யோசித்து பார்த்தாச்சுனாலே குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் தூர போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. பல வருஷங்கள் முன்பாக ஒரு குடும்பத்திலே மரண தருவாயில் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கைவிடப்பட்ட நிலைமை. மஞ்ச காமாலை இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து மறுபடியும் தண்ணி அடிச்சிட்டாங்க. மறுபடியும் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி அடிச்ச காரியம் எல்லாம் உடம்புல தான் இருக்கு. மஞ்ச காமாலை கடைசி ஸ்டேஜ். காலெல்லாம் வீங்கி, எல்லா பக்கமும் உடம்புலாம் வீங்கி கடைசி ஸ்டேஜ். அப்ப என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்தேன். அவங்க வீட்டுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நாங்க தொழுது கொள்வோம் என்று தீர்மானம் பண்ணி, அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ, விக்கிரத்தினுடைய என்னெல்லாம் காரியம் இருக்கோ, அது எல்லாமே அப்புறப்படுத்தினாங்க. எல்லாமே அந்த வீட்டை விட்டு வெளியில எடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, வழக்கத்தின்படி அந்த அண்ணன் நல்லா இருக்கும்போது எப்படி கடையில போய் வீட்டுக்கு மாவு பால் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களோ, அதே போல அடுத்த நாள் காலையில நார்மலா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 2 நாள் இல்ல, அடுத்த நாள் ஈவினிங் போகும்போது அவங்க வீட்டுல யாருமே இல்லை. என்ன சொல்லி கேட்கும்போது, கணவர் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்றாங்க. நேத்தான் உடஞ்சிடலாம் வந்தாங்க, சரியாயிட்டு கர்த்தர் பூரணமா சுகம் கொடுத்தாரு, பிள்ளைகளோட வெளியே போயிருக்காங்க அப்படின்னாங்க. இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல சாபத்திலே மரண தருவாயில படுத்திருக்கிற ஒரு குடும்பம் அந்த வீட்டுல கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை விளக்கும் போது தேவன் ஜீவனை கட்டளையிட்டார். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் போது அந்த குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சில குடும்பங்கள் பாகால்களையும் சேவிப்பாங்க, அசுரத்தையும் சேவிப்பாங்க, அந்நிய தேவர்களையும் சேவிப்பாங்க. எனக்கு பிரச்சனையே முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. நான் அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். எங்க யாரு எதை கொடுத்தாலும் எல்லா பக்கமும் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில பார்த்தா பிரச்சனை தலைக்கு மேலதான் இருக்குமே தவிர ஒரு நாள் ஒரு முடிவுக்கே வராது. கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் காலைவெளியில புறப்படுறீங்களோ, உங்க வீட்டுல சாபத்தீடான காரியங்கள் ஏதாவது இருக்கா? சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், ஒரு கீச்சைனா இருக்கலாம், இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்றோம். என்னுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் உருவாக்குன இயேசு கிறிஸ்து மேல அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கும் போது
நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்நிய தேவர்களோ இல்லை ஏதாவது ஒரு போட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு நம்பிக்கையோ இல்லை யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த நம்பிக்கை இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் பிரியமில்லாத ஒரு காரியம் இருந்துச்சு, அதை சொன்னேன், அதை விளக்குனாங்க. அதை விளக்குனதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுல வியாதி சுகமாயிட்டு, ஒரு வாரத்துக்குள்ள சுகமாயிட்டு, பரிபூர்ணமான சுகமாயிட்டு. அதை அவங்க கண்ணால பார்த்தாங்க. சில வியாதிகள் ஏன் வந்து சொல்லி பார்க்கும்போது விக்கிரகத்துக்குள்ளே பல காரியங்கள் அடிமையா இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு பூரண சுகம் வேணும் அப்படின்னா அந்த வீட்டுல விக்கிரகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. சில குடும்பம் இந்த நாளிலும் கவனமா செய்தி கேட்குறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு தான். உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்க வேண்டிய விளக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உங்க பிள்ளையோட பேசி இருக்கிறீங்க. நீங்க இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. சில குடும்பத்துல தீர்மானம் பண்ணியிருக்காங்க, எங்க வீட்டுல நாங்க விளக்க வேண்டிய காரியத்துல விளக்கிறோம் என்று தீர்மானம் பண்ணியிருக்காங்க. எந்த குடும்பத்திலே தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தத்துக்கு செவி கொடுத்து எந்தெந்த காரியத்தை விளக்குறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உண்மையாய் யாரெல்லாம் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உங்க கிருபையால் நிரப்புங்க. ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிறத கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் மூடுங்க. சில குடும்பம் வேதனையோடு, கண்ணீரோடு, பலவிதமான பிரச்சனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு எத்தனையோ சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆலயத்துல போய் உங்களுடைய சமூகத்துல விழுந்து கிடக்க கிருபை தாங்க. கண்ணீர் வடித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் வேலடங்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. பலநிலை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோடு நீங்க புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த இடத்துல இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தந்துருங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களால் பண்ணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தோடு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.